ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை நமக்கு வழி நடத்துறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்கு. இன்னைக்கு நண்பன் வளர்வதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்கிறத நம்ம பாக்குறோம். அது எப்படி இஸ்லாம் பாக்குது? எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லுதோ அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுனா இயற்கையாகவே நட்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில இருப்பானோ அதே வழியில தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் மை யுகாலில். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரை நண்பரா தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பாத்துக்கோங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமண கடையில வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு பட்டையில வேலை செய்யவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமண கடையில வேலை செய்யறவனோட நட்பு வச்சீங்கன்னா ஒன்னு அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விப்பா அதை வாங்கிப்பீங்க, அல்லது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சீங்கன்னா ஒன்னு நீங்க தொழுவீங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா?